இது என்ன இந்த ஹோட்டல் கார்த்திக் நினைக்கிறீங்களா? அதான் இல்லைங்க, அதே யான்ஸ் ஹவுஸ் தான். நடந்தது என்னன்னா, அந்த கார்த்திக் ஹோட்டல் போனோம் இல்லையா, இங்க யாரும் இல்லாம ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க ரிசப்ஷன்ல. மேடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூசி ஈஸி வராத ஒரு நல்ல ரூமா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. வேற ஏதாவது பெட்ரோல் ஹோட்டல் இருந்துச்சா போலாமே, ஏன்னா இங்க ரெனோவேஷன் இருக்கிறதுனால தூசி இதெல்லாம் இருக்குமே, பரவாயில்லையா அப்படின்னாங்க. இல்லை நான் புக் பண்ணிட்டேனே, கேன்சல் பண்ண முடியலையே அப்படின்னு. பரவாயில்ல நான் பார்த்துடுறேன், வேற ஹோட்டல் இது பண்ணா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ திருப்பி இந்த ஹோட்டலுக்கு அக்கோட்டாவில் போட்டு பார்த்தேன். நேற்று போட்டதோட கம்மியாக இருந்துச்சு. அதுவும் ப்ரீமியம் ரூம். அது சூப்பர் டிலக்ஸ், இது ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் ரூமே கம்மியாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஓகேன்னு 3 டேஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சூப்பர் டிலக்ஸ் இல்லை. இதில் என்னென்னா சூப்பர் டிலக்ஸுக்கும் ப்ரீமியமுக்கு என்னென்னா ஒரு பாத்டப், அதில் வந்து பாத்டப் கிடையாது, இதில் பாத்டப். ஸோ இதுதான் அந்த பாத்ரூம். 3:15 ஆகிடுச்சு. ஸோ மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு, ஏன்னா கம்ப்யூட்டர் காலிலேருந்து தான் டென்ஷன் எல்லாம் சொன்னேன். இந்த டென்ஷன்லாம் இப்போ ஃப்ரீ ஆகி திருப்பி ரூம் செட்டில் ஆகி வந்து ஒன் டே வேஸ்ட் டோட்டல். நேற்று ஈவினிங்கை வந்து லைனர் வேஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து என்னோடய கிரகம் வேஸ்ட் பண்ணிச்சு. சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ஒன்று பார்த்தேன். ஹலோ. ஸோ லாபி க்ளோஸ். ஹோட்டல் ரொம்ப நீட்டாக இருக்குது, அதில் நோ டவுட் அட் ஆல். நல்ல ஸ்டாஃப்ஸு, ரொம்ப நல்ல ஸ்டாஃப்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப சிரிச்சமாக இருக்காங்க. அந்த காலையில் அவர் கோவப்பட்டார், தவிர திருப்பி வெளியே போயிட்டு வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக சாரி கேட்டார். வெளியே க்ளவுடி ஆகிடுச்சு, பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. நான் உள்ளே வரும்போது ஒரு 1 ஹவரில் கூல் ஆகிடுச்சு. ஹலோ, ஹாய் ஹாய். ஸோ இவங்கெல்லாம் காலையில் இருந்தாங்க. ஸோ எல்லாமே டோட்டல் இந்த ஹோட்டலே ரொம்ப நைஸ் ஸ்டாஃப்ஸ். இங்கே இருக்கிற பாரு என்ன, அவர் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிட்டாரு. ஆன்லைனில் தான் புக் பண்ணும் போல் இருக்கு. சாப்பிட போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஈவினிங் வருவார், பார்க்கலாம். தாங்க இந்த ஹோட்டல்லேருந்து ரைட்டில் ஏர்போர்ட்டு அங்கேருந்து வந்தோம். ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வந்தோம். இப்போ ஆப்போசிட் இப்படி போனோம்னா முன்னாடிலாம் இது பயங்கர வைப்பாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு குட்டாவில் வந்து கூட்டம் கம்மியாகிடுச்சு. அந்த அளவுக்கு இல்லை, பழைய மாதிரி கிடையாது. மார்னிங் ஒரு நார்த் இந்தியன் மீட் பண்ணேன், டெல்லிக்காரர். அவரே ஒரு ஒய்ஃபு குழந்தையோடு வந்திருந்தாங்க. அவரும் இதே ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தார். செல்ஃபாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு. பைக் எடுத்துகிட்டு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு, அங்கே ஸ்டே பண்ணுறேன்னாரு. பாட்டில் வாங்கணுங்கிறவங்க தயவுசெய்து இந்த பார்க்குலெல்லாம் போயிடாதுங்க, பயங்கர காஸ்ட்லி. அதுபோல் மார்ட், எம்மார்ட்டுன்னு ஒன்று, மினி மார்ட், எம்மார்ட்டுன்னு இருக்கும். அந்த எம்மார்ட்டில் வந்து பாட்டில் வாங்கிட்டு ரூமில் உட்காந்து சாப்பிட்ருங்க, அதான் சீப்பு. சும்மா இந்த பார்ட்டி வைப்பை என்ஜாய் பண்ணோன்னா ஒரு இடம் அப்படியே பார்க்கு வேணா போங்க. அதாவது நீங்கள் ஒரு நாள் பாரில் போய் உட்காந்து சாப்பிட்ற இதை வந்து ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி இது பண்ணிடலாம். ஹலோ ஹலோ. ஸோ அதாங்க அந்த குஜராத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன். இதுதான் வரும். சலாட், புக்கா. எல்லாருக்கும் என்னமோ பாலி பிடிச்சிருக்கு, எனக்கு என்னமோ ஓகே கிட்டதாங்க. சாரி. We serve 100% vegetarian, authentic food. இதாங்க குஜராத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜிடேரியன். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
புஷ். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நைஸ் செட்டப், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அல் செட் மெனு கார்டை பார்க்கலாம். நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட்டும். ஓ, இட்லி சாம்பார் கூட இருக்குது. 90,000 ரூபா. 90,000 ரூபான்னா 550 ரூபாயில் 55 ரூபா கழிச்சுடுங்க. 495 ரூபா. மசாலா இட்லி, எக்ஸ்ட்ரா சாம்பார், ப்ளைன் தோசை 80,000 ரூபா. தவா பிரியாணி வந்து 90,000 ரூபா. வெஜிடபிள் பிரியாணி 90,000 ரூபா. தம் பிரியாணி 95,000 ரூபா. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, you know English? Little, okay. Dum biryani or dawa biryani, which is spicy? Spicy. Dum or dawa? Dum or dawa? Spicy one. You want spicy? Little spicy. Sir, for little spicy, dum biryani or dum? Yes, dum biryani. Dum biryani. Yeah. You want? Yeah, one dum biryani. Okay. Yeah. Anything else? Okay. Dum biryani one. Yeah. So, idli sambar 90,000 ரூபா. How many idlis, sir? Sir, how many idlis for 90,000 rupiah? How many idlis for 90,000 rupiah? Idli. 2 pieces. 2 pieces. So 2 இட்லி வந்து 90,000 ரூபா. Okay. So I am recording actually. I am from Chennai, Tamil Nadu. Gujarati restaurant வந்து இட்லி சாம்பார், மசாலா இட்லி and extra சாம்பார் 20,000, 20,000 ரூபா. ப்ளைன் தோசை 80,000 ரூபா. மசாலா தோசை 90,000 ரூபா. மைசூர் மசாலா தோசை 90,000 ரூபா. ஆனியன் ஊத்தப்பம் 80,000 ரூபா. மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊத்தப்பம் 85,000 ரூபா. எல்லாம் 450 ரூபா ரேஞ்சு பக்கத்தில் வருது. அவங்களோட குஜராத்தி ஃபுட்டு சீப்பாக இருக்கு. ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா 80,000 ரூபா. மீதி திப்லா பன்னீர் பரோட்டா 85,000 ரூபா. பஜ்ஜி போகா 60,000 ரூபா. சமோசா 2 பீஸ் 50,000 ரூபா. ஸோ இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டு ஃபுட்டு நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ஓகே, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. டேஸ்ட் வைஸ் பார்க்கலாம். வந்துச்சு தவா பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் அதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா. குவான்டிட்டி ஓகே, குவாலிட்டி தான் பார்க்கணும். ஓகே, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஓகே, அது எனக்கு ஓகே. ஓகே, நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டேன்.
நல்ல நிறைய வெஜிடபிள்ஸ். Yeah, take one burger. Two. One Lasuni chutney. இதோட Besan ஒரு மேங்கோ பிக்கில் மாத்திரம் one tomato plain, one steamed rice. ஏதோ ஒரு பிக்கிள், ஏதோ ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா. சார், do you have pickle? சார், கிட்ட तो कहीं से और बर्गर वगैरह दो सैंडविच दो पीसेस कुछ और चाहिए क्योंकि और से एक्सप्लोर करना தண்ணி வந்து 15,000 ரூபா. நான் ஜெனரலாக சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டேன். அதனால் சாப்பிட்டு என்ன விற்கலே வந்தாலும் குடிக்க மாட்டேன். நல்லா சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் தான். அதனால் நம்மளுக்கு அந்த செலவு இல்லை. நல்லா இருக்கும். போர்ஷன் நிறைய தான் அமுக்கி தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக 2 பேர் சாப்பிடும்போது ஓரளவுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு பாதி இல்லை முக்கால் போகும். முக்காலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன். இந்த டேஸ்ட்டில் சொல்லலை, என் வயிறோட அளவில் சொல்கிறேன். பீஸ் நல்லா இருக்கு. ஓகே, உங்களே எப்படியும் 250 ரூபா சொல்லுவாங்க. ஒரு இந்த ரேஞ்ச் செட்டப்பில் உள்ள ஹோட்டலில் 250-300 ரூபா இருக்கும். டேக்ஸு ஜிஎஸ்டிலாம் போட்டு ஒரு 300 ரூபா கொண்டு வந்துடுவாங்க. கணக்கு. ஏன்னா உங்களை இந்தோனேஷியனோட ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபாய்க்கு சொல்கிறேன் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான் சொல்கிறேன் இந்த ரேஞ்ச் ஹோட்டலுக்கு வந்து இந்தோனேஷியன் ஃபுட்டை 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ ரோட் சைடு கடையில் போனீங்கன்னா 30-40 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சிடலாம். குட்டா பீச் பை நைட். ஸோ இந்த குட்டா பீச்சோட ஆரம்பத்தில் ஒரு சிவன் மாதிரி கையில் வேலாயத்தை வச்சுக்கிட்டு சிவன் அழகாக இருப்பார். பென்டாய் குட்டா உள்ள பார்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ். நைட்டு வந்தால் வைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக ஆளே இல்லை. ரொம்ப எம்டியாக இருக்குது. இதே புக்கெட் பீச்சு, பட்டையா பீச்செலாம் என்ன கராபி, இதெல்லாம் என்ன ரஷ்ஷாக இருக்கும். சைலண்டாக இருக்குது. இது வந்து சர்ஃபிங்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ சர்ஃபிங்கெல்லாம் பகலில் தான். அதாங்க எல்லாமே காலையில் ஃபுல்லாக இருந்திருப்பாங்க போல் இருக்கு. இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மற்ற ஊர் மாதிரி இங்கே ஈவினிங் ஆனால் வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஈவினிங்கில் வரலாம் அப்படின்னு வந்து தப்பாக போச்சு. பகல்லே வந்திருக்கணும். ஸோ இது அநேகமாக ஒரு ஹோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூலு ஒரு பீச் ஓரத்தில் கட்டியிருக்காங்க. குட்டா பீச் வந்து ஃபேமஸ்னா இந்த அலைகள் வந்து சீராக அப்படி ஒன்று போல் அப்படி வந்துட்டு இருக்கும், நல்ல உயரமாக. இதுக்கு மேலே பிறகு அங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே மூடிதான் இருக்குது. பகலில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. மத்தியானம் பார்த்தோம் இல்லையா அந்த குஜராத்தி ரெஸ்டாரண்ட், அந்த குஜராத்தி ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படி லெஃப்டில் அப்படி திரும்பினா அப்படி ரோடு வளையும், ஒரு ஷாப்பிங் ரோடு. அதில் அப்படியே நடந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அதோட எண்டில் வந்து ரைட்டில் திரும்பினோம்னா வரதான் இந்த பஞ்சாபி பாலி இந்தியன் கிச்சன். ஸோ இது இந்த ரெஸ்டாரண்ட். ஹலோ, இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம். டேஸ்ட் ஆஃப் பஞ்சாபி, யா. சூப், டால், ரைத்தா, தால் மக்கானி, சன்னா மசாலா, வெஜிடபிள் பிரியாணி 85K. ஸோ நம்ம அங்கே சாப்பிட்டது வந்து 95K. அங்கே 90,000 டேக்ஸோடலாம் சேர்ந்து 1,10,000 வந்துச்சு. இங்கே வந்து ஒரு 10,000 கம்மியாக இருக்குது. இங்கே அதே டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தந்தூர் ரொட்டி அங்கே 30, இங்கே 23. அங்கே விட இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது. ஏதோ செட்டப் ஓப்பன் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. அது ஃபுல்லாக ஏசி. இன்சைட் ஏசி ஆல்சோ. Yes. ஏசி ரெஸ்டாரண்ட். ஓகே. வாட் டைம் யூ ஆர் க்ளோசிங்? 11:45 plus order. 11:45. Yeah, plus order. So this prices are this plus tax. Yeah. This Plus- excluding tax and service. So you have to include. Not including here. Thank- Extra. Thank you. Thank you. Welcome. கொஞ்சம் தள்ளி போனோன்னா நியூ டெல்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட். அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கல. ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான். பாலி சம்மர் ஹோட்டல். அதை தாண்டினா அதில் இன்னும் ரெண்டாவது இது அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு நியூ டெல்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்துடும். நியூ டெல்லி தாண்டினதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் சைடில் பஞ்சாபி வருது. நியூ டெல்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பழைய கடைன்னு நினைக்கிறேன், முதல்ல ஆரம்பித்த கடை இருக்கும்னு நினைக்கிறேன். தந்தூர் ரொட்டி அங்கே 23K, இங்கே 30K, 30,000 ரூபா. வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி 150. ஏப்பா 50. இங்கே எல்லாமே விலை அதிகங்க. கண்டிப்பாக இதுதான் முதல்ல ஆரம்பிச்ச கடை போல் இருக்கு. ஆட்கள் இருக்காங்க, பட் ஆனால் விலை அதிகம் இங்கே. ஓகே, பூரி ஆஷிஷ் ஹோட்டல். ரோட்டில் ஜனங்கள் இருக்காங்களோ இல்லையோ, கார் நிறையா இருக்குது. ஃபுல்லாக டிராஃபிக், கார் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில, பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரில. Very good.
பாலி பீப்புளுக்கும் ஃபாரினருக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் சண்டையா இல்லை யூரோப்பியன்ஸுக்கும் சண்டையா என்னன்னு தெரியல. ஒரு பாலி லேடி, ஒரு முஸ்லீம் லேடி அவங்க நிற்கிறாங்க, கொஞ்சம் கோமா நிற்கிறாங்க. ஒரு யூரோப்பியன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க. அல்ஃபாமார் ஓகே. முடிகிற மாதிரி தெரில. பெரிய ஃபைட்டு. Tamunya udah damai, malah bapak. $. திருப்பி பின்னாடி வராங்க, இவங்க போறாங்க. அந்த சண்டை போடுறோம், அந்த பின்னாடி வரட்டிட்டு வரான். இன்னும் அந்த சண்டை முடிஞ்ச மாதிரி தெரியலங்க. ஸோ அந்த ஒரு யூரோப்பியனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கூலாக தான் நடந்து போனார் அவங்களோட. ஓகே, இதுதாங்க பாலி மேட் இன் பாலி. அந்த ஸ்ட்ரைட்டில் வந்து அந்த கார்னரில் பாலி மேட் இன் பாலி இருக்கும். அதுலேருந்து ரைட்டில் திரும்பினா தான் இந்த 2 ரெஸ்டாரண்ட் வருது. இந்த ஸ்ட்ரீட்டு எவ்வளவு டிராஃபிக் பாருங்கள். பாலி மேட் இன் பாலி ஃபுல்லாகவே பாலியில் தன்னை ட்ரெஸ் போட்டுருக்கு.